நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே வெளியேற்றுவதற்கு பிபிடிசி நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் மாஞ்சோலை மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மாஞ்சோலை மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தங்களுக்கு தேயிலை தோட்டத்தில் வேலை வேண்டும் எனவும், வேலையில்லாமல் இருப்பதாகவும், தேயிலை பறிக்கும் வேலையை தவிர வேறு வேலை தெரியாது எனவும் தொழிலாளர்கள் கூறினர். அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட வஜ்ராபுரத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் பழுதடைந்துள்ளதால் புதிதாக கட்டித்தரக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட வஜ்ராபுரம் பகுதியில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த அங்கன்வாடி மையத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த அங்கன்வாடி கட்டிட மையம் பழுதடைந்து ஓராண்டுக்கு மேலாகியதால் தற்பொழுது அங்கன்வாடி மையம் அங்கன்வாடி பணியாளர் வீட்டில் இயங்கி வருகிறது. அங்கன்வாடி மையம் இல்லாததால் அங்குள்ள மக்கள் குழந்தைகளை தனிநபர் வீட்டில் கல்வி பயில அனுப்ப அச்சப்படுகின்றனர். ஆகவே இந்த அங்கன்வாடி மையத்தை சீரமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாகியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணாந்தூர் தங்கசாலை வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் துரைசாமி. இவரது மனைவி கனகாம்பாள், தாய் பாப்பாத்தி ஆகியோருடன் அப்பகுதியில் அரசு 40 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய பட்டா நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் இந்த இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என கூறி வருவாய்த்துறையினர் வீட்டை சில தினங்களுக்கு முன் இடித்து அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து துரைசாமி தனது தாய் பாப்பாத்தி, மனைவி கனகாம்பாள், மகன் நாகராஜ் ஆகியோருடன் வெண்ணந்தூர் வருவாய் அலுவலகம் வந்து குடிபுகும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இதனை கண்டித்து வெண்ணந்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு வெண்ணந்தூர் பேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களின் வீட்டை இடித்து அரசு அதிகாரிகள் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கரூரில் வாகன பழுது பார்ப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் தொழிற்சாலை அமைக்க இடம் வழங்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவை ரோடு, சேலம் பைபாஸ் ரோடு, மதுரை பைபாஸ் ரோடு, சிரண்டா கோவில் மற்றும் புலியூர் என பல பகுதிகளில் பல ஆண்டுகளாக சுமார் 300க்கும் மேற்பட்ட மோட்டார் வாகனம் பழுது பார்ப்பு தொழில் செய்து வருகின்றனர். மேலும் இந்த தொழில் செய்து வரும் அனைவரும் வாடகைக்கு கடைபிடித்து கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் லாரிகள் பழுது பார்க்கும் பட்டறைகள் போதிய இடவசதி இல்லாததால் சாலையை ஆக்கிரமித்து சாலை ஓரத்தில் நிறுத்தி லாரிகளை பழுது பார்ப்பதால் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் பொதுமக்களுக்கும் பொது போக்குவரத்திற்கும் இடையூறாக இருப்பதாகவும், போக்குவரத்து காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளால் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டும் தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வாகன பழுதுபார்ப்பு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் இதற்காக நகர் அமைத்துக் கொடுக்க வேண்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சம்பவத்தை கண்டித்து கோவையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புகளை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் KC ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் குறிப்பாக கள்ளசாராய மரணங்களை தவிர்த்திட வேண்டும் என்றும் கள்ளுக்கடைகளை திறப்போம் என்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோயில் அருகே 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை களைந்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், மின் வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயமாக்கப்படுவதை கைவிட வேண்டும், மின் விபத்தில் உயிரிழக்கும் பணியாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி வழங்க வேண்டும் போன்ற 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி நீதிமன்றம் அருகே மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் அமைப்பு கட்சியினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம், சாலை மறியல், கண்டன போராட்டங்கள், பேரணி, பொதுக்கூட்டம் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் நீதிமன்றம் அருகே உள்ள ஜல்லிக்கட்டு சாலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் பெருமன்ற நிர்வாகிகள் ஆகியோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் 100 ஆண்டுகள் பழமையான பாலத்தை இடிக்க நவீன தொழில்நுட்பம் இருந்தும் பாலத்தை இடிக்க முடியாமல் பணியாளர்கள் திணறி வருகின்றனர். கடலூர் நகரின் மையப்பகுதியில் கெடிலம் ஆற்றின் ஒரு கரையும் நகராட்சியின் புதுநகரும் மற்றொரு கரையில் திருப்பாதிரி புலியூர் பகுதியும் அமைந்துள்ளது. இந்த 2 பகுதிகளையும் இணைக்கும் வகையில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இரும்பு பாலம் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இப்பாலமானது மிகவும் பழுதடைந்து காணப்பட்டதால் இப்பாலத்தை இடிக்க முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அண்ணா பாலம் அருகே புதிய பாலம் கட்ட திட்டமிடப்பட்டு பழைய பாலத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் வலிமையாக உள்ள காரணத்தால் JCB எந்திரத்தால் பொருத்தப்பட்ட ஹைட்ராலிக் எந்திரத்தை பயன்படுத்தியும் கூட ஒவ்வொரு செங்கலாக பெயர்த்து எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பணியாளர்கள் திணறி வருகின்றனர். தேனியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனியில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தில் மின்வாரிய ஊழியர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப கோரியும், மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்வாரிய ஊழியர்களுக்கு 10 லட்சம் நிதியும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டதை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் மின்வாரிய ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உதகை அருகே படுகர் இன மக்களின் தெவ்வஹப்பா என்னும் அறுவடை திருவிழா 33 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சிறப்பாக கொண்டாடினார்கள். நீலகிரியில் படுகர் இன மக்கள் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் இவர்களின் குலதெய்வமான இரியேடியர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து காணிக்கை செலுத்தி தெவ்வஹப்பா என்னும் அறுவடை திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இதனையடுத்து இந்த ஆண்டும் கடநாடு கிராமத்தை சுற்றியுள்ள 33 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இரியடியர் கோவிலில் தங்களின் பாரம்பரிய வெள்ளை உடை அணிந்து காணிக்கை செலுத்தினர். இதன் பின்னர் அங்கிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடித்துறை பணக்குடி வனக்கோவிலுக்கு நடந்து சென்று அங்கு சிறப்பு பூஜை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட படுகர் இன மக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.